இது ஒரு ஒஃபிஷியலாக 2026ஆம் ஆண்டு 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது. பரிச்சாத்தியமான முறையில் தான் இந்த 2 வருஷமும் நடைபெற்றது. இனி வருகிற 2026ஆம் ஆண்டு 1ஆம் தேதி அப்போ நீங்கள் யாரை போய் கட்டாயம் பார்க்க வேண்டும் என்றால் அவோக்க ஸ்பெஷலிஸ்டே ஒன் த்ரூவா தேஸ் எத்ரோன்ஷே, அதாவது இந்த வெளிநாட்டு நபர்களுடைய இன்னும் ஒரு பரீட்சையில் நீங்கள் பாஸ் பண்ண வேண்டும். இனி இந்த விசாக்கள் எல்லாம் புதுப்பிக்கிறது என்று சொன்னால் எக்ஸாமா சிவிக்கு. மற்றும் ஒரு மாற்றமாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் இந்த ரூக்ரூப்மோ ஃபேமிலியில் என்று சொல்லப்படுகிற இப்போ திருமணம் முடித்து பொன்சன் மூலமாக பிரான்ஸுக்கு வருகிறவர்கள், அதாவது குடும்ப ஒருங்கிணைவு செய்கிற அந்த செயற்பாட்டு இந்த புதிய சட்டத்தில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு, அப்போ அதையும் சம்பந்தமாக அது என்ன எக்ஸாம், அது என்ன மாதிரி, அது எப்படி கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதுன்றதை தொடர்ந்து பார்ப்போம். அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ப்ளூரி ஆனுவல், அதாவது இந்த பல வருட விசாக்களுக்கு நிவோ ஆது, அதாவது டெல்ஃப் ஆது என்ற நிலைமை, அதாவது நிவோ ஆது என்ற பிரெஞ்சு தகுதி கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. நிவோ பேயா பூர்லா கேர்த்து ரெசிடோ, அதாவது 10 வருட விசாக்களுக்கு நீங்கள் இமிகிரண்ட் விசா 10 வருஷம் வச்சிருந்தாலும் சரி, அல்லது அகதி அந்தஸ்து என்னென்றாலும் 10 வருஷ விசா வச்சிருக்கிறார்கள். இனி கேர்த்து ரெசிடோ அந்த வதிவிட அட்டைகள் வழங்குவதற்கு காலம் இன்னும் நீடிக்கும் என்று சொல்லப்படுது. அதாவது இப்போ வெளிநாட்டு மக்களாக வாழுகிறவர்கள் இந்த 2 பரீட்சையிலும் இனி கட்டாயம் 1ஆம் தேதி தைமாத்திலிருந்து 2026ஆம் ஆண்டு பாஸ் பண்ணி ஆக வேண்டும், சித்தி அடைய வேண்டும். பி நேஷனோ, அதாவது இரட்டை பிரஜா உரிமை பெற்றவர்கள், துபிள் நேஷனாலிட்டி வச்சிருக்கிறார்கள். இரட்டை பிரஜா உரிமை பெற்றார்கள் பிரான்ஸில் அரசாங்கத்துக்கு எதிராகவோ அரசு அதிகாரிகளுக்கு எதிராகவோ ஏதாவது ஒரு குற்றச்செயலை மேற்கொண்டாலோ, அச்சுறுத்தல் விடுத்தாலோ, கொலை அச்சுறுத்தல் விடுத்தாலோ, இது மாதிரியான குற்றச்செயல்களில் அவர்கள் ஈடுபட்டால் அவர்களுடைய பிரெஞ்சு குடியுரிமை பறிக்கப்படும் என்ற சட்டமும் வருகிற 1ஆம் தேதி தை மாதம் 2026ஆம் ஆண்டிலிருந்து அமலுக்கு வருகிறது.